கண்டிப்பா சார், உங்களுடைய எல்லா சுமையும் கூடுதலுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பங்கீடு வரணும் இல்லையா? அந்த பங்கீடு அவங்க நமக்கு கொடுக்கறதே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்கல நமக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த வருஷம் இப்போ ஜிஎஸ்டி கொடுத்துருக்குறாங்க. எப்படி நிதி ஒதுக்கீடு வந்திருக்கிறது, மொத்த நிதி பகிர்வு டெவல்யூஷனில் கொடுக்கணும். அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள், அவங்களுடைய கூட்டணி கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் மொத்த நிதி பகிர்வில் 40% அவங்க வாங்கியிருக்காங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 31,039 கோடி உத்தரப்பிரதேசம் மட்டும் போயிருக்கு. பீகாருக்கு 17,403 கோடி, மத்திய பிரதேசத்திற்கு 13,582 கோடி போயிருக்கு. ஆனால் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்றிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் 15% தான் நமக்கு அவங்க வந்து இந்த டெவல்யூஷனில் நிதி பகிர்வில் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒட்டுமொத்தமாக நமக்கு இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லாம் சேர்த்து 27,336 கோடி தான் நமக்கு வந்திருக்கு. ஊபிக்கு கொடுத்திருக்க ஒரு இது வந்து 31,039 கோடி. நான் சொல்லியிருக்க 4 மாநிலங்களுக்கும் சேர்த்து 27,336 கோடி. அதுல தமிழ்நாட்டுக்கு இந்த 27,336 கோடி நம்முடைய தென் மாவட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுத்திருக்கிறது வெறும் 7,057 கோடி தான் கொடுத்திருக்காங்க. அப்ப உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு தான் இந்த பீமாரு ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கொடுப்பாங்க. இது இந்த நிதியானது இப்ப கொடுத்திருக்காங்க, இப்ப டெவல்யூஷன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப வந்திருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நான் சொல்றேன்.